இலுப்புக்குடி சிவம் பிரகாச ஈஸ்வர் கோயில் தனிபர் மோசடியை பெறப்பட்ட பட்டா ரத்து செய்வது வழக்கில் கோவில் நிலங்களுக்கு இனி தடைமை சார்ந்து வழங்கக்கூடாது என அனைத்து ஆலயங்களின் தனி வட்டாட்சியர்களுக்கு இந்து சமய அலுவலகத்தை ஆணைய சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையை சேர்ந்த பழனியப்பன் மதுரை அமர்வு தாக்கல் செய்த மனுவில் காரைக்குடி நகரில் இலுப்பைக்குளம் சிவம் பிரகாச ஈஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான காரைக்குடி நகர்ப்பகுதியில் பல ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே முடியரசன் சாலை 2 ஏக்கர் மேல் நிலம் உள்ளது. தற்போது இதன் சந்தை மதிப்பின்படி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. இதனை தனிநபர் ஒருவர் 1975 கோவில் டிரஸ்டியா இருந்தவர் எழுதி கொடுத்தது போல் போலி கையெழுத்து போட்டு ஆவணம் தயாரித்து கோவில் டிரஸ்டிகளை பார்ட்டியாக சேர்க்காமல் 2011 கோர்ட்டில் கற்பை என்பது பெயர் தனது தந்தை என கூறி மறுக்கப்பட்டார். எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய என கூறினார். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டு கிராம வருவாய் கணக்கில் மீண்டும் கோவில் பெயர் பதிவேற்றம் செய்யப்பட்டது கொண்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி தனி வட்டாட்சியர் மகாதேவன் செயலில் கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். சுயம்பு பிரகாச ஈஸ்வர் கோயில் நிலங்கள் குறித்து வழங்கிய கடைந்து சான்று மற்றும் அதன் பொருட்கள் அரசு ரத்து செய்துள்ளது. இதுபோன்று வேறு ஏதேனும் கோயில் நிலங்களுக்கு சொந்தமாக இருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை முடித்து வைத்துள்ளார்.